சொந்தங்களே, அந்த ஜான் பெர்கிலன் அவர்கள் மிகப்பெரிய கார்பரேட்டின் கைகூலி. ஆனால் அந்த கார்பரேட்டின் கைகூலியாக இருந்தவர் தன்னை விலகி வந்து ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார், இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளிலே அதிக வளங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. அந்த நாடு பெற்றிருக்கிற வளங்களை வைத்து அந்த நாடு உலக நாடு வளாதிக்க நாடாக வளர முடியும். ஆனால் அந்த நாட்டின் தலைவர்கள் யார்? இங்க இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா அதிமுக எடப்பாடி அவர்கள், முன்னரே ஆண்ட கலைஞர் அவர்கள், அம்மை ஜெயலலிதா அவர்கள், அந்த நாட்டின் தலைவர்கள் அங்க இருக்க வளங்களையும் நிலங்களையும் அயல்நாட்டுக்காரர்கள் விட்டுவிடுவார்கள், கார்பரேட் நிர்வாகத்தில் விட்டு விடுவார்கள். அவர்கள் அந்த நிலத்துக்குள் மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது, ஹைட்ரோஜன் எடுப்பது, நியூட்ரன் எடுப்பது, சாகரம் என்ற பல நாசகார திட்டங்களை செய்து தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி கொண்டிருக்கிறார் என்று எழுதுறான். நம்ம தமிழ்நாட்டை நோக்கி அதிகமா எழுதுறான். ஒரு கட்டத்தில் அந்த நாட்டில் வாழும் மக்கள் அனைத்து வளங்களையும் இழந்து நீருக்கும் சோறுக்கும் எங்களிடம் கையெழுந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்ற இப்பவே நீங்க பார்த்திருப்பீங்க. எரிவாயு அண்ணன் சொன்னப்ப நான் வந்து ஆட்டு சாணத்திலையும் மாட்டு சாணத்திலையும் குப்பையில இருந்து மீத்தேன் எடுப்ப ஈத்தேன் எடுப்ப சொன்னப்ப எல்லாம் சிரிச்சார்கள். ஆனால் இப்ப எவ்வளவு போர் செஞ்சுட்டு இருக்க வீட்டுல அடுப்பேரியில என்ன காரணம்? ஏன்னா இங்க இருக்கிற வளங்களை நிலங்களை அவற்றை வித்துட்ட நீ கையெழுந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட. அதனால அவன் சொல்றான் பாருங்க, ஒரு கட்டத்தில் அந்த நாட்டில் வாழும் அனைத்து நிலங்களையும் இழந்து நீருக்கும் சோறுக்கும் எங்களிடம் கையெழுத்து தள்ளப்படுவார்கள். உதாரணத்துக்கு வெனிசுலா, நைஜீரியா, சோமாலியா போன்ற நாடுகளை குறிப்பிடுறான். என் அன்பு சொந்தங்களே, வெனிசுலா, நைஜீரியா போன்ற நாடுகள், சோமாலியா போன்ற நாடுகள் 1967 பசுமிறந்த நாடுகள். பசுமிறந்த நாடுகள் இன்று போய் பார்த்திருக்கின்ற மனிதன் அடிச்சு சாப்பிட்டு இருக்கான். காரணம் என்ன? இப்படிதான் வளர்ச்சி என்று போய் மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது என்ற பல நாசகர திட்டங்களை செய்து அந்த வளங்களை அழித்து அந்த மக்களை பிச்சைக்கார நாடாக நீங்க ஆக்கிட்டான். வளைவுல நான் வேணா போய் சொல்ல, வளைவுல தட்டி பாத்தீங்கன்னா மனிதோடு சட்டில குதிச்சுட்டு இருக்கும். நீங்க பாருங்க, அததான் ஜான் பெர்கிலன் சொல்றான், அந்த மக்கள் வளங்களை இழந்து நீருக்கும் சோறுக்கும் மேல கைநிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்றார். இதைதான் வைரமுத்தார்கள் மூன்றாம் உலக போரே நீரையும் சோறையும் தான் என்று எழுதுறாரு. இது எது இருந்து ஆரம்பிக்குது நினைக்கிறீங்க? காவிரி நீர் மறுப்புல இருந்து ஆரம்பிக்குது. காவிரியில தண்ணி இருந்தா என்ன ஆகும்? ஏன் பொள்ளாச்சியும் கோவிலும் விளைஞ்சிட்டு தென்னை மரம் நெருக்காங்க தண்ணிக்கு மறைச்சி? காரணம் தெரியுமா? ஏன்னா நெல்லு விளையில. உங்களுக்கு தெரியுமா சொந்தங்களே, இதுவரைக்கும் தஞ்சை மண்டலத்தில் 20,000 வேளாண் குடும்பங்கள் விஷம் கொடுத்து இறந்து போகிறார்கள். 1,00,000க்கு மேற்பட்ட வேளாண் குடும்ப விவசாய மக்கள் வெளியேறிவிட்டார்கள். விவசாயம் இல்லை என்று. காரணம் தண்ணி வரல. நமக்கு என்ன? நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன? தஞ்சை மாவட்டத்தில், நாகை மாவட்டத்தில் வேளாண் குடிமக்கள் விவசாயம் விஷம் கொடுத்து தற்கொலை செய்தி. பிரேக்கிங் நியூஸ் கூட வராது. பிரேக்கிங் நியூஸ் என்ன வரும்? விஜய் அடுத்த கட்டத்தில் அரசியல் என்ன செய்ய போகிறார்? ரஜினி படத்தின் பெயர் என்ன? கமலஹாசன் படத்தின் பெயர் என்ன? இப்படிதான் பிரேக்கிங் நியூஸ். ஆனால் தஞ்சை மண்டலத்தில், நாகை மாவட்டத்தில் வேளாண் குடிமக்கள் விஷம் கொடுத்து தற்கொலை. நமக்கு இது செய்தி. இன்றைக்கு உனக்கு செய்தி, நாளைக்கு நீ நானும் சோறு மூணு போற சாக போற முன்னறிப்பு, பேரறிவிப்பு. இதெல்லாம் ஜான் பெர்கிலன் அவர்கள் அந்த நாட்டில் வாழும் மக்கள் அனைத்து வளமே இந்த சோறுக்கு எங்களுடைய கையெழுந்து தள்ளப்படுவார் என்று எழுதுகிறாரு. அன்பு சொந்தங்களே, நுட்பமா காணுங்க. இங்கே திட்டமிட்டு சாதி, மதம், திரை கவர்ச்சி, மத போதை இதை வைத்து உங்களை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் ஒரு தொகுதிக்கு 100 கோடி 200 கோடி முதலீடு செய்ய என்றால் அவன் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கு என்று செஞ்சு பாருங்க. ஒருவன் மக்களுக்கு சேவை செய்திருந்தால் அவன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை என்ன முதல்ல? அன்பு சொந்தங்களே, ஒருவன் ஒரு தொகுதிக்கு 100 கோடி 200 கோடி முதலீடு செய்யறான், அவன் 1000 கோடி சம்பாதிச்சு எண்ணத்தில் அவன் முதலீடு செய்கிறான். நீங்க 500 கொடுத்தா நமக்கு 500 கொடுத்தா போதும், 1000 கொடுத்தா போதும், 500 1000 வச்சுட்டு வருஷம் முழுக்க சாப்பிடுறீங்களா? ஆனா கேட்பது என்ன வேண்டாம்? எனக்கு தரமான கல்வி, தடையற்ற மின்சாரம், தரமான குடிநீர், இதுதான் நீங்க கேட்கணும். ஆனா நீங்க 500 1000 கொடுத்தோங்க, உங்களை அப்படியே பணத்தை போட்டு மங்கிடுறீங்க. ஆனா அதை வைத்து மக்களை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு ஓட்டுக்கு இவர்களுக்கு காசு கொடுங்க. முதல் லஞ்சமே அங்கதான். என் அன்பு சொந்தங்களே, ஒன்று நுட்பமா காணுங்கள். குடிகளின் போலற்ற மாநில மன்னன் அடிகளில் இருக்கு உலகம் என்று தமிழ் வேலை மறுப்பில் என்ன சொல்லுங்க? ஒரு தாய் தன் குழந்தைக்கு குறிப்பிருந்து சேவைந்து எப்போது பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள், எப்போது உறக்கம் என்று தொட்டில் போட்டு தாளாட்டுவாள். அது போல தன் குடிகளுக்கு குறிப்பிருந்து சேவைந்து தேவை செய்யும் மன்னனை உலகம் போற்று என்று தமிழ் வேலம் கற்பிக்கிற. அப்படி ஆட்சி நடக்குதா? இது வரைக்கும் நடந்திருக்கா? ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம் இதுதான். ஆனால் என் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி மக்கள் வாழ வைக்கும் என்று நினைக்கிற ஒரே போராடக்கூடிய ஒரே கட்சி என் அண்ணன் சீமான் அண்ணன் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் என்று சொன்னீங்களே. இதை நீங்க புரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும். நாங்க நாம் தமிழ் கட்சி நிற்பவர்கள் அனைவரும் வேட்பாளர்கள் அல்ல, இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடக்கூடிய புரட்சியாளர்கள். என் அன்பு சொந்தங்கள் அதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, நாங்கள் இன்று கத்தலாம், எங்க அண்ணன் சீமான் கத்தலாம், சீமான் அண்ணன் வாழ்க ஒளி என்ற கோஷம் ஒழியணும். அவர் முன்வைக்கிற அரசியலை தலைமையேற்று அரசியல் செய்ய பழகணும். அதுதான் இந்த அண்ணன் சீமான் இருப்பார், நான் இருக்க மாட்டாரா? அவர் தலைமையேற்று அரசியல் அந்த முறை ஒழியணும். ஆனா அவர் முன்வைக்கிற தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் பழகணும்.
நாங்கள் எங்க அண்ணன் சீமான தலைமை இருக்கிற எங்களுக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். நாங்கள் எங்க அண்ணன் சீமான தலைவரா பார்க்கல, எங்க அண்ணன் எங்க உடன் பிறந்த அண்ணன் பாக்குறோம். அதனாலதான் என் அண்ணன் பின்னால நிக்கிறோம், தம்பிகளாக உறவுகளாக சொந்தங்களாக நிக்கிறோம். என் அண்ணன் சொன்னதை ஆளுங்களே நம் மொழிக்காகவும் நம் இனத்துக்காகவும் முப்பாட்டன் முருகன் வேலைந்தி களத்திலே பாய்தான். அதன் பிறகு வந்து அருமற்ற அரசு வாழேந்தி களத்திலே பாய்தான். என் அன்பு சொன்னங்களே என்ன என் தலைவன் பிரபாகரன் அவர்கள் தூக்கி மண்ணுக்கு மக்கள் களத்திலே பாய்தான். அந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன, அமைதிப்படுத்தன. அவர் பிள்ளைகள் இப்போது நாங்கள் அரசியல் களத்திலே அறிவாளர் இருந்து பாய்கிறோம் என்று சொன்னாங்களே, எங்கள் பேச்சை உற்று நோக்குங்கள். நாங்கள் நெஞ்சு வைக்க கத்துவது என் பிள்ளைக்கோ என் மக்களுக்கோ கிடையாது, என் மக்களுக்காக மட்டும்தான், என் பிள்ளைக்கோ என் குடும்பத்துக்கோ கிடையாது என்று சொன்னாலே சேவரா சொல்லுகிறான். நான் என் மக்களுக்கு அரசியல் அனைத்தையும் செய்துவிட்டால் நான் போராட வேண்டிய தேவை இருக்காது, நான் போராட்டத்தை கைவிடுவேன் என்று சேவரா கியூபா நாட்டிலே போராட. என் மக்களுக்கு அனைத்தையும் இந்த அரசு செய்துவிட்டால் நாங்கள் போராட வேண்டிய தேவை என்ன? என் அன்பு சொன்னாலே 450 இடத்துல மீட்டிங் எடுக்க கையெழுத்து போட்டுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். 450 இடத்துல மீட்டிங் எடுக்க அன்பு சொன்னாலே ஒரு இடத்தில் மீட்டிங் எடுத்தால் 30 கிலோமீட்டருக்கு விவசாயம் செய்ய முடியாது. என் அன்பு சொன்னாலே நினைத்து பார்க்கணும், 450 இடம் தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும். இததான் ஜான் பெர்கில் அவர்கள் நமக்கு எச்சரிச்சிட்டாரு. என் அன்பு சொன்னதை அதை சிரிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து தடையா இருக்கா? நீங்க தடையா இருக்கா? தடைய அன்பு சொன்னங்களே, கைவிரித்து வந்த கைவர்கள் நம்மிடத்தில் போய்விரித்து நம் குலங்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கன் மாதிரி வழி வழி இந்த மரத்தை நம்ம ஒழிப்பற்றிய வீழ்பட்டே என்றான். செந்தமிழ் நாட்டை சிறமீட்டு நந்தமிழ் உள்ளத்தில் வைய நடுங்கும் கந்தனம் என்று விரைந்து வந்து குந்தி குரல் எடுத்து கூவாயக்கரன் என்று உசுப்புறா. நீங்களாம் உசுப்பு வார தமிழர்கள் அரத்தி வழிந்து வான தமிழர்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும். பொன்கிடுத வாய்மையால் புரிந்திடுதல் இந்தியன் செந்தது சிறுத்தையால் பொன்னல்லி பூசை கண்ணு நிகழ்த்த கருங்குயிலே கூவா என்று கூவா எங்களை தட்டி எழுப்பா. என் அன்பு சொன்னாலே அலை மாக்கட நீல வாணி அணி நாளிகை ரவமே அவன் ஏழை விதமே உனது அதிகாரம் இருவாய் கொலை வாயில எழடா மிக கொடியோர் செய்யற அறவே குகைவாள் ஒரு புனிய உயிர் குலமே தமிழ் என்று முழுகிறான். பண்ண படகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று எழுப்புறான். நறுக்குவம் பகையிலே சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசாங்க குறுக்கே முளைத்திட்ட அயலாராய்ச்சி கூட்ட போயிட்டு கொட்டடா முரசு என்றார் ஒழியட்டா உன்னோட ஒழியட்டா நறுமண சோழனை நறுப்புக விடமாட்டோம். தூங்கும் புலியை பறந்து எழுப்பி தூய தன்னோட தமிழ் கொண்டு எழுப்பும் தீங்கூர் பகையர் முயன்று நீக்குவோம் செந்தமிழ் உழைச்சி வேறு கொண்டு தாக்குகின்றார். என் நண்பு சொன்னங்களே, உணர்ச்சி கொண்டு எழுங்கள். நம் மக்கள் அடிப்படைகள் எங்க பார்த்தாலும் போராட்டம். இங்க மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், இங்க ஆசிரியர் போராட்டம், எங்க பார்த்தாலும் போராட்டம். நாம் தமிழ் ஆட்சி அமைந்தால் மக்கள் போராட வேண்டிய தேவை இருக்காது. ஏனென்றால் மக்களுக்கு தேவையை மாநில கட்சி செய்துவிடும். என் அன்பு சொந்தங்களே, நீங்க சிந்திச்சு என் அன்பு மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும். என் அன்பு சொந்தங்களை நீங்க ஒண்ணுதான் நான் கற்பிப்பேன். நாங்க நெஞ்சு அடிக்க கத்துக்கிட்டு இன்னைக்கு இப்படி இறங்கி போயிடுவோம். ஏதோ கத்துறா நமக்கு என்னன்னு, நாளைக்கு 500 1000 ரூபாய்க்கு நீ ஓட்டு போட்டுவோம். ஆனால் உன் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு வாதிட்டு நிலமாக இது போய் கொண்டிருக்கிறது. ஒருவன் தன் வீட்டில் ஒரு வாடகை வீட்டில் எப்படி வாடகை வீட்டில் நின்றுவிட்டு காலி செய்யும் போது அந்த வீட்டை பத்திரமாக மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமோ, அந்த ஓனரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ, அந்த மாதிரி இந்த நாட்டு மண்ணையும் மக்களையும் அடுத்த தலைமுறைக்கு வைத்துவிட்டு மக்களுக்கு வைத்துவிட்டு இந்த ஆட்சியருக்கு செல்ல வேண்டும். அப்படி இந்த ஆட்சியர்கள் ஒரு பேரும் செய்ய மாட்டார்கள். நீங்க நம்புகிறீங்க இன்னும் 5000 கொடுத்த உடனே இந்த ஐயா ஸ்டாலின் 5000 கொடுத்த உடனே இத்தனை ஆண்டுகளா ஆட்சி ஆரம்பிச்சு 5 ஆண்டு ஆகி போச்சு, 4 ஆண்டுகளா கொடுக்கல, திடீர்னு 5000 கொடுக்குறாரு. யோசிக்க மாட்டீங்களா? சிந்திச்சு பாருங்க. படித்தவர்கள், கற்றவர்கள், சான்றவர்கள், பத்திரிகை சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு இல்லாம திடீர்னு மாணவருக்கு லேப்டாப் கணினி மடிக்கணும்ன்றாரு. இவ்வளவு நாள் இல்லாம இதெல்லாம் செய்வது நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இவரு 1000 இவரு 2000 இப்ப வந்திருக்க பக்காமாஸ் கட்சி அது 2500 என்ன பைத்தியக்காரங்களா? ஏய், என் நண்பன் சீமான் இன்னைக்கு போகலாம். அடுத்த அரசியல என் பிள்ளைக்கு நான் கற்பிப்பேன். ஒரு நாள் விழுந்து நாம தமிழ் கட்சி நான் கூட செத்து போவேன். என் பிள்ளைக்கு கற்பிச்சுட்டு போவேன். விட்டாகிற அந்த மண்ணையும் மக்கள் என் அன்பு சொன்னங்களே, அடுத்த தலைமுறை வாழும் என்றால் நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் நீங்க அடுத்த தலைமுறை வாழ முடியும். நீங்க எல்லாரும் வாங்கி தின்னு விட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறை உங்க கல்லறை காரி திப்பும். இப்படி வாக்குக்கு காசு வாங்கி இப்படி செத்து எங்களை நோகடிச்சு போயிட்டீங்களா அப்படின்னு ஒரு சோமாலியா போல, ஒரு வெனிசுலா போல, ஒரு நைஜீரியா போல இப்ப இலங்கையில சமீப காலமா வந்துச்சு. அந்த மாதிரி பொருளாதார நிலைமை வர அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளக்கூடாது. என் அன்பு சுந்தரே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. நாட்டின் வளர்ச்சி என்று சொல்ற எது வளர்ச்சி? மருத்துவத்துல வளர்ச்சியா? கல்வியில வளர்ச்சியா? கல்வி ஒரு மனிதன் காசு கொடுத்து படிக்க வேண்டிய தேவை என்ன?
தேவையில்லை. எல்லாத்துக்கும் வரி வரி என்று வாங்கிடுற, கல்விக்கு மருத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் காசு. அன்பு சொன்னவங்களே, அண்டா குண்டா மிக்சி இதெல்லாம் தனி ஒரு மனிதன் வாங்கி கொள்ள முடியும். என்னால் நினைத்தா மிக்சி வாங்க முடியாதா? என்னால் நினைத்தா அண்டா குண்டா வாங்க முடியாதா? ஆனால் எனக்கான ஒரு கல்வி பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது, அதை இலவசமா கொடு. எனக்கு தனி மருத்துவம் கட்டி படுத்து வைத்தியம் பார்த்துக் கொள்ள முடியாது, அதை இலவசமா கொடு. இவர்களுக்கு சொல்வார்கள், இவருக்கு கல்வி இலவசமா இருக்கு, மருத்துவம் இலவசமா இருக்கு அப்படின்ற. மருத்துவம் கல்வி இலவசமா இருக்குன்னா அந்தந்த அமைச்சரின் மகன்கள் அந்த அரசு மருத்துவமனையை பார்த்து வைத்தியம் பார்த்துக் கொள்கிறார்களா? இல்ல அந்த அமைச்சரின் பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறார்களா? தனியாரும் படிக்கிறார்கள். அந்த அரசு பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர் தலைமாஸ்டர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்குமா? படிக்காது. காரணம் என்ன? தரமற்று இருக்குன்னு. சரி, மருத்துவம் தரமா இருக்குன்னா அம்மையார் ஜெயலலிதா எதுக்கு அப்போலோ போட்டாங்க, ஐயா கலைஞர் எதுக்கு காவலில் போட்டாங்க? அப்ப எவ்வளவு பேரு நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அப்ப தெரியுது அவங்களுக்கு தரமற்று இருக்கு அப்படின்னு. என் அன்பு மக்கள் அதை சிந்திச்சு வாக்கு செலுத்த வேண்டும். அன்பு சொந்தங்களே, நாங்கள் நெஞ்சு வடிக்க கத்துவது, திரும்ப திரும்ப சொல்லி நெஞ்சு வடிக்க கத்துவது, அடுத்த தலைமுறை என் பிள்ளையும் நம் பிள்ளைகளும் சந்தோஷமாக இந்த பூமியில் தூய குடிநீர் நல்ல சுவாச காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இது அன்பு சந்திச்சு இந்த களத்திலே இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு அண்ணன் சே தமிழ் அவர்கள் போட்டியிடுவார்கள். அவர்கள் வேட்பாளர்கள். அன்பு சொந்தங்களே, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு போராடக்கூடிய புரட்சியாளர் என்று சொந்தங்களே, நீங்க ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. ஒரே ஒரு முறை அவர் வாக்கு செலுத்த வேண்டிய அவர் களப்பணி சரியில்லை தூக்கி போட்டுருங்க. எத்தனை 70 ஆண்டுகளா திமுக கொடுத்துட்டீங்க, 50 ஆண்டுகளா அதிமுக கொடுத்துட்டீங்க, ஒரு முறை நாம் தமிழ் கட்சி கொடுங்க. கத்திட்டு இருக்க அந்த பிள்ளைகள் என்னதான் சொல்றாங்க, ஏதோ ஒரு முறை வாக்கு செலுத்தான் பாப்போங்க அப்படின்னு வாக்கு செலுத்துங்க. என் நம்பி உங்களை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஒவ்வொரு படித்தவர்கள் கற்றவர்கள், நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கற்பிக்க விரும்பலன்னு சொல்லி என்னிலும் இளைய தம்பிதர்கள் என்னை போன்ற இளைஞர்களுக்கு நான் கற்பிக்க வந்திருக்கேன். அன்பு சொந்தங்கள், இதை முன்வைத்து இதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும். என் அன்பு சொந்தங்களுக்கு இந்த மேடையில பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். நாம் தமிழ்.